பாருங்க அழகாக வந்துருக்கு பாருங்க நண்பர்களே. பாருங்க இன்னைக்கு இளநில ஒரு சக்கரை பொங்க பண்ண போகிறேன். அதுக்கு இளநி நல்லா உரிச்சுக்குவோம் வாங்க. பாருங்க இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கிட்டு நல்லா இளநி எடுத்துங்க. இளநி தான் நல்லா இப்போ செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா இப்போ உரிச்சுக்குவோம். சுத்தமாக உரிச்சு எடுத்துக்குவோம். சுத்தமாக உரிச்சு எடுத்துருவோம். மேலே உள்ள சீவிட்டு நல்லா நார்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பெரிய சைஸாக எடுத்துங்க. ஏன்னா அது உள்ள நம்ம வந்து அரிசி சர்க்கரை எல்லாம் போடுவோம். அதனால் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெரிய தேங்காய் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உரிச்சு எடுத்தாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது கொஞ்சம் பொத்த போட்டுக்குவோம். அப்போ தான் வந்து நம்ம போடுற பொருள் உள்ளே போகிறதுக்கு ஆட்டமாக இருக்கும். பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுங்க. மூணுத்தையும் ஓட்டை போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். நூறு கிராம் பச்சரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். ஒரு பானை வச்சு ஒரு அரை குண்டா தண்ணி ஊற்றிங்க. ஒரு அரை குண்டா ஊற்றிங்க. அதுக்குள்ளே இந்த ஊற வச்சு அரிசியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம். மூணுலேயும் கலந்து போட்டுக்குவோம். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல் பண்ண வேண்டியதான். இது கூடவே வெல்லம் போட போகிறோம். வெல்லம் ஏலக்காய்லாம் சேர்த்து போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுருங்க. இந்த தண்ணியிலே தான் வேக போகுது. இளநீ தண்ணியிலே தான் வேக போகுது. ஒரு 100 வெல்லம், ஒரு 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே போட போகிறேன். ஃபுல்லாக அப்படி போட்டுற வேண்டியதான். உள்ள போட்டு வருங்க. இது கூடவே 2 ஏலக்காயும் போட்டுருங்க. 2 ஏலக்காயும் அப்படி கிள்ளி போட்டுருங்க.
பாருங்க, ஒரு இட்லி தட்டு வச்சிருவோம். இதில் வெல்லம், பச்சரிசி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை ஒன்று ஒன்றா உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டுருவோம். ஒரு மணி நேரம் நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு 1 மணி நேரம் நல்லா வேகட்டும். 1 மணி நேரம் வெந்த பிறகு திறந்து பார்ப்போம். வந்துருச்சு பாருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கிறோம். அது உடச்சி எடுப்போம். பாருங்க, அழகா வந்துருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதில் நெய்யை சூடு பண்ணி முந்திரியும் திராட்சையும் இதில் கலக்க போகிறோம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். நல்லா நெய் சூடானதான் கொஞ்சம் முந்திரி போட்டுக்குவோம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. முந்திரி போட்டுக்குவோம். கூட 2 திராட்சையும் போட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்க, சூப்பரான சுவையான இளநீர் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.